அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான ஹேர் பேக் நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே சூப்பர் அப்படின்றோம், இதுவும் உண்மையிலே சூப்பர் தான். ரொம்பவே 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வச்சு இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் பேக்கோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னோட ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற வீடியோவில் இப்போ இருக்க ஹேர் லென்த்து, ஹேர் டென்சிட்டி எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போடாததுக்கு நிறையவே ரீசன் இருக்குது. அதுக்கு காரணம் கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்கள், இந்த பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதோட நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூஸ்க்கு பதிலாக முருங்கைக்கீரை சூப்பு தான். இது என் வீட்டுக்கார் போட்டு கொடுத்தது. பசுமை மாறாத முருங்கைக்கீரை சூப்பு எப்படிங்கிறத ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு கைப்பிடி பாசிப்பயிறு எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு வடித்த கஞ்சி சேர்த்துக்கிறேன். அதாவது இன்றைக்கி சாதம் வடித்த கஞ்சி தான் இது. ஊற வச்சிடுறது, நைட்டே ஃபுல்லாக ஊற வச்சிடணும். உப்பு சேர்க்காமல் வடித்த கஞ்சி. இந்த ரெண்டையுமே கலந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லாவே ஊறி வரும். ஒரு நாள் நைட்டு 8 to 10 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த ஹேர் பேக் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ஷாம்புவாகவும் இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த காலத்துலலாம் யாருமே ஷாம்பு யூஸ் பண்ணது கிடையாது. பாசிப்பயிறு, சீக்காய், இந்த மாதிரி மூலிகை பொருட்களை வச்சு தான் எல்லாருமே பண்ணாங்க. ஸோ இதை நம்ம இன்றைக்கி இதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்து மிச்சம் இருந்துச்சு பாதாம் பிசின், அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் இதோட சேர்த்துருக்கேன். பாதாம் பிசின் சும்மா நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். முழுக்க பாசிப்பயிறு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஹேர் பேக். பாசிப்பயிறு பார்த்திங்கன்னா இயற்கையான ஷாம்புவாக கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட இறந்த செல்களை அகற்றும், முடியோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அதோடு நம்ம முடிக்கு புரோட்டீன் நிறைந்த ஒரு ஹேர் பேக்காகவும் கண்டிப்பாக இது இருக்கும். இந்த ஹேர் பேக் நம்ம ட்ரை பண்ணும்போது முடியோட வளர்ச்சி 100% அதிகமான ஒரு க்ரௌத் கொடுக்கும், உதிர்ந்த முடியே வளர செய்யும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் பாசிப்பயிரில் இருக்குது. இந்த பாசிப்பயிரை நம்ம எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா முடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். புரோட்டீன் சத்துலேருந்து முடியை வறட்சியாக விடாமல் பார்த்துக்கிறதுலேருந்து நிறையவே பெனிஃபிட் இந்த பாசிப்பயிரில் இருக்குது. நம்ம இந்த பாசிப்பயிரை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்மளோட முடியில், அதாவது வேர்லேருந்து நுனி வரைக்கும் இது பண்ணும்போது முடி வெடிப்பு இருக்காது. முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி உதிர்வதை உடனே தடுக்கிறதுக்கும் இது ஒரு பெஸ்ட்டு ஹேர் பேக்குன்னு தான் நான் சொல்வேன். எப்போவுமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறத விட இது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நேச்சுரலாக ஷாம்புவாகவே நான் மேக்ஸிமம் பாசிப்பயிறு, கடலை மாவு, அதாவது பாசிப்பயிரும் கடலைப்பருப்பும் அரைச்சி வச்ச மாவை தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுவே உண்மையிலே நல்லாவே இருக்கும். ஆயில் நல்லாவே போயிடும். ஹெவி ஆயில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நான் ஹேர் வாஷ்க்கு ஷாம்பு மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்படிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்ப்ளிட்டன்லாம் குறைஞ்சிருக்கு. என்னோடய முடி ஹேர் ஃபால் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது காமிச்சிருப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு முடிக்கு உதிர்தல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஹேர் கேர் பண்ணிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் எனக்கு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. காலமும் நேரமும் கூடி வரும்போது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே முடி ஈவனாக வளரும், ஒன்று போல் வளரும், எலிவால் மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஒன் சைட் இந்த மாதிரி ஃபுல்லாக வேர்லேருந்து நுனி வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. நிறையா எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ்க் மாதிரி ஆயிரும். ஹேர் மாஸ்க் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால்க்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஹேர் எந்த மாதிரி டைப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே வாங்கி கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட 1 by 1 கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுல தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அதிகமான முடி உதிர்வுக்கு நம்ம கெமிக்கல் நிறைஞ்ச ஷாம்பு யூஸ் பண்ணுறதும் முக்கியமான காரணம் தான். அதனால் நம்ம இந்த ஹேர் பேக்கை பயன்படுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடி கூட உதிராது, பளபளப்பாகவும் இருக்கும், முடியையும் அடர்த்தியாக வளர செய்யும்.
இந்த பாசிப்பயிறு நம்மளோட முடியை வறட்சி ஆக விடாமல் ஈரப்பதத்தை கொடுத்து முடியை வந்து பளபளப்பாகவும் வச்சுருக்கோம். இளநரையை போக்கும், அடர்த்தி இல்லாமல் இருக்கிறதையும் சரி செய்யும், முடி பிளவு ஆகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்தலை ஒரே வாரத்தில் வந்து இந்த ஹேர் பேக் வந்து கண்டிப்பாக நிறுத்தும். ஸோ இது வந்து வாரத்தில் 2 தடவை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். வேறு இந்த இதுன்னு ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நான் யூஸ் பண்ண அதோட பெனிஃபிட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து உள்ள நல்ல மசாஜ் நம்ம என்ன ஹேர் பேக் அப்ளை பண்ணாலும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து உள்ள வேர்க்கால்களில் நல்லா மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா அதோட முழுமையான சத்துக்கள் வந்து நம்ம முடிக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நல்ல ஒரு மாஸ்க் போல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி ஃபைனலாக நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்கும்போதே தெரியும் நிறையவே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஒரு ஷைனிங் லுக் இருந்தது, முடி உதிர்தல் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஒரு 20 நிமிஷம் இந்த ஹேர் பேக்கை நம்ம தலையில் வச்சுருந்துட்டு அப்படியே கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹெவி ஆயில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பார்க்குறேன் அப்படின்னா என்னோட முடியோட லெங்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் செக் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஹேர் கட் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணி என்னோட உடல்நிலை சூழ்நிலை, ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த மாதிரி சில காரணனால என்னால் ஹேர் கேர் சேலஞ்ச் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அப்படின்னாலும் என்னால் முடியும் போதெல்லாம் நான் ஹேர் கேர் பண்ணிப்பேன். அப்படி ஹேர் கேர் பண்ணதோட ரிசல்ட் வந்து உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கும்போதே தெரியும் நல்லா உண்மையிலே அடர்த்தியாகவும் இருக்குது முடி. முன்னாடி இருந்ததை விட முடி உதிர்தல் எல்லாம் போய் நல்லாவே இருக்குது. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா முடி உதிர்றவங்களுக்கு தான் தெரியும் அது ரொம்ப கொட்டுதேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீடியோவில் அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேர் பேக் வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.